மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். உடல்ல ஏற்படக்கூடிய வலி, பொதுவாக மூட்டுக்கள்ல நமக்கு அதிகமான வலி ஏற்படுது. மூட்டுக்களில் வலி ஏற்படும் போது அதை தொடர்ந்து நம்ம பாடியில இருக்கக்கூடிய மேஜர் அண்ட் மைனர் ஜாயின்ஸ்ல அதிகமாகவே நமக்கு பாதிப்புகள் ஏற்படும். இந்த மேஜர் அண்ட் மைனர் ஜாயின்ஸ்ல வலியை தொடர்ந்து தசைகளையும் வலி ஏற்படும். சில நாள் எனக்கு கை விரல் எல்லாம் மடக்க முடியாத மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுவும் குளிர்காலங்கள்ல பார்த்தோம்னா கடுமையான வலி இருக்கும். ஆல்ரெடி நமக்கு ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு, வாதம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னா நம்ம உடல்ல ஒரு வலி, மூட்டுக்கள்ல வலி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். அதை சரி பண்றதுக்கான விஷயங்கள் நம்ம நிறைய செய்யணும். அதுல முக்கியமாக சில மருந்து முறைகள், சித்த மருத்துவத்துல நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய மருந்து முறைகளை நம்மளும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிறோம். சரி, அந்த மாதிரி நம்ம உடல்ல வாதம் அதிகரிக்க அதிகரிக்க என்னென்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப வாதம் அதிகரிச்சு உடல் முழுவதுமே வலி இருக்குன்னா இந்த ஒரு மருந்து சாப்பிட்டா போதும், இந்த ஒரு உணவோட சேர்த்து அதை சாப்பிடணும். சரி, அந்த மாதிரி வாதத்தை குறைத்து குளிர்காலத்தில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான வலி, உடல்ல அடிச்சு போட்ட மாதிரி வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. மூட்டுக்கு மூட்டு வலி இருக்குங்க. கையை தூக்க முடியல, கையை இப்படி மடக்க முடியல, சாப்பிடும் போதும் வலி இருக்கு, கால்கள்லயும் வலி இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி காரணங்கள் இருக்கும்போது நமக்கு ஒரு சிம்டம்ஸ் தெரியுதுன்னா அதுல இருந்து ரொம்ப ஈஸியா நம்ம வெளியில வர்றதுக்கான நிறைய மருந்துகள் இருக்கு. ஏன்னா வாதத்தை குறைப்பதற்குன்னே சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள், தைல வகைகள் இருக்கு. அப்படி பார்க்கும்போது ஒரு முக்கியமான மருந்து தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுலயோட சேர்த்து இந்த உணவையும் நம்ம சேர்த்து சாப்பிடுங்கன்னு சொல்றோம். காலப்போக்கில் நம்ம என்ன பண்றோம்னா நம்மளுடைய சாப்பாடு முறைகள், உணவு முறைகளை நம்ம பயன்படுத்தக்கூடிய தானியங்களையே முழுசா மாற்றிட்டோம். எதுவுமே நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கணும், அடுத்தது அழகா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அதனுடைய மேல ஒவ்வொரு அரிசியே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மேல இருக்கக்கூடிய அந்த அவுட்டர் லேயர் எல்லாத்தையும் பட்டை தீட்டப்பட்டு பாலிஷ் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிட்டு உள்ள இருக்கக்கூடிய அந்த மாவு சத்தை மட்டும் நம்ம எடுக்கிறோம். அதே மாதிரிதான் எல்லா தானியங்களும், இப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய பருப்பு வகைகளா இருந்தாலும் சரி, அது மேல இருக்கக்கூடிய தோல் எல்லாமே எடுத்துட்டு பாலிஷ் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால வரக்கூடியதுதான் நம்ம மூட்டுக்கள்ல ஏற்படக்கூடிய வலி. அந்த மாதிரி இருக்கும்போது தோலோடு இருக்கிற கருப்பு உளுந்தை பயன்படுத்தி நம்ம தினமும் ஒரு உணவு சாப்பிடணும். அந்த கருப்பு உளுந்து அப்படின்னு சொல்லும்போது இதுல அதிகமான கால்சியம் இருக்கு, கொஞ்சமா நமக்கு சரியாமையும் கூட உண்டு பண்ணும். அதுக்காக தான் உளுந்து எப்பவுமே நம்ம கருப்பு உளுந்து நம்ம சமைக்கும் பொழுது அதனோட பூண்டு, சீரகம், மிளகு இந்த மாதிரி பித்தத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய சரியாமையை சமநிலைப்படுத்தக்கூடிய மூலிகைகளும் இதனோட சேர்க்கிறோம். ஆனா இந்த உளுந்து, கருப்பு உளுந்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான ஃபைபர் கண்டென்ட், புரோட்டீன் ரொம்ப அதிகமா இருக்கு. எலும்புகளுக்கு, தசைகளுக்கு, முக்கியமாக இடுப்பு எலும்புகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடியதான் இந்த கருப்பு உளுந்து. இதை நம்ம எப்படி நம்ம உணவுக்கு பயன்படுத்த போறோம், எப்படியெல்லாம் இது டெய்லியுமே நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா அதையும் நான் சொல்றேன். நம்ம அரிசி வகை கொஞ்சம் எடுத்துக்கணும். ஏன்னா அரிசி வகை அப்படின்னு சொல்லும்போது பட்டை தீட்டப்படாத அரிசி வகையா இருக்கணும். அது ஒரு பங்கு எடுத்துக்கிறீங்கன்னா அதுல பாதி அளவுக்கு கருப்பு உளுந்து, தோலோடு இருக்கக்கூடிய கருப்பு உளுந்து பாதி அளவுக்கு எடுத்துக்கணும். இதுல 2 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு, ஒரு அரை ஸ்பூன் சீரகம், இது எல்லாமே சேர்த்து நல்லா ஊற வைத்து இதை கஞ்சி மாதிரி நம்ம காய்ச்சி கஞ்சை நல்லா காய்ச்சி எடுத்ததுக்கு அப்புறம் இதுல நம்ம தேங்காய் பால் சேர்க்கணும். இதுல தேவையான அளவுக்கு ஒரு பாதி அளவுக்கு உப்பு சேர்த்து சாப்பிட்டா கூட போதும். இந்த கஞ்சி, தேங்காய் பால் சேர்த்து இந்த உளுந்து கஞ்சியை தினமும் குடிச்சுக்கிட்டே வந்தோம்னா உடல்ல எலும்புகள் வலிமையா இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா இதுல சரியாமை பிரச்சனை இருந்தாலும் குணமாகுதுன்னு சொல்லலாம். அப்ப அந்த மாதிரி மந்தம், சரியாமை இருந்துச்சுன்னா காலை நேரத்துல இந்த உளுந்த கஞ்சியை நம்ம தேங்காய் பால் சேர்த்து குடிக்கலாம். இந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டே வரும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய வாதம், மூட்டுக்கள்ல ஏற்படக்கூடிய தேய்மானம், வலி, இது எல்லாமே குறைய ஆரம்பிக்குது. இதனோட சேர்ந்து நம்ம தரக்கூடிய இன்னொரு ஸ்பெஷல் மெடிசன் அப்படின்னு பார்த்தோம்னா அழிஞ்சில் குடிநீர் அப்படின்னு சொல்றோம். இந்த அழிஞ்சில் குடிநீர் எதுக்குங்க? இந்த உளுந்து, நம்ம இப்ப உளுந்து கஞ்சியா சாப்பிட்றோம், அடுத்ததாக உளுந்து களி சாப்பிடலாம், உளுந்து பொடி மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம்.
நம்ம இது பருத்தி பாலோட சேர்த்து இந்த உளுந்தும் கஞ்சியும் குடிச்சிட்டு வந்தோம்னால மூட்டுக்கல்ல வலிமை உண்டாகும். அப்போ உளுந்து நல்லெண்ணெயோட சேர்த்து களி மாதிரி சாப்பிடும்போதும் இடுப்பு பகுதிக்கு வலிமை உண்டாகுது. அப்ப வாதத்தை குறைக்க இதனோடு சேர்ந்து அழிஞ்சில் குடிநீர் அப்படின்ற இன்னொரு மருந்து வகையும் நம்ம சித்த மருத்துவத்துல இருக்கு. அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த அழிஞ்சில் குடிநீர் அப்படின்னு சொல்றது பொதுவாக இந்த அழிஞ்சில் வந்து பெரிய பெரிய மரம் நம்ம நிறைய காடுகள்லயோ சாலையோரங்களையோ பார்த்திருப்போம். இதோட மரப்பட்டை, இலை, இதோட பூ, அதோட சின்ன சின்னதா இருக்கக்கூடிய காய்கள் எல்லாமே மருத்துவ குணங்கள் இருக்கு. இந்த அழிஞ்சில் பட்டைய வந்து நம்ம கஷாயம் மாதிரி குடிக்கும்போது மிகுந்த மருத்துவ குணங்கள் நமக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். இந்த வாதத்தை குறைப்பதற்கு அழிஞ்சில் மிக சிறந்த ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். வாதம் அதிகரிக்க அதிகரிக்க நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த அழிஞ்சில் குடிநீரை பயன்படுத்த. இந்த அழிஞ்சில் குடிநீர்ல அழிஞ்சில் மரப்பட்டை அதனோடு சேர்ந்து வாதத்தை குறைக்கக்கூடிய நிறைய மூலிகைகள் இதுல சேர்ந்திருக்கு. அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஒரு நாளைக்கு 2 வேளை இந்த கஷாயத்தை குடிக்கும்போது உடல்ல அதிகப்படியாக இருக்கக்கூடிய வாதம் குறையும். இதனோட சேர்ந்து வாதத்தை அதிகரிக்கக்கூடிய சில பொருட்கள் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அதிகமா வாழைக்காய் சாப்பிட்றீங்க, இல்ல கிழங்கு வகைகள் நிறைய சாப்பிட்றது, புளி சேர்த்து சாப்பிட்றது, இரவு நேரத்துல கண் விழிச்சு இருக்கிறது, குளிர்ந்த நீர்ல குளிக்கிறது, இந்த மாதிரி வாதத்தை அதிகரிக்கக்கூடிய செயல்களும் நம்ம கட்டுப்படுத்திக்கணும். ஸோ உளுந்து நான் சொன்ன மாதிரி உளுந்தை வந்து உணவாக பயன்படுத்தியும் அழிஞ்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகையிலிருந்து செய்யக்கூடிய இந்த குடிநீர் வகைகளை தினமும் நம்ம ஒரு நாளைக்கு 2 வேளை குடிச்சோம்னா பல வருஷமாக இருக்கக்கூடிய நமக்கு மூட்டு வலியோ இல்ல நரம்புகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ, நரம்பு வந்து ரொம்ப இழுக்குது அப்படின்னு சொன்னா இந்த குடிநீரை பயன்படுத்தலாம். இல்ல இதனோட சேர்ந்து இந்த கஷாயத்தோட சேர்ந்து வேற என்னென்ன மருந்துகளை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இதனோட பார்த்தோம்னா பஞ்சமூல குடிநீர் இருக்கு, பஞ்சமூல சூரணம் இருக்கு. இதுவுமே நம்ம உடல்ல தசவாயுக்களை சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். இப்ப தசமூல சூரணமும் நம்ம வந்து வெந்நீர்ல கலந்தோ இல்ல தேனோடு கலந்தோ சாப்பிடும்போது உடல்ல அதிகமாக இருக்கக்கூடிய வாதம் வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவில் மூட்டுக்கு மூட்டு இருக்க வலி, தாங்க முடியாத உடல் வலியை சரி செய்வதற்கான உணவு முறைகளும் அதோட மருந்து முறைகளும் நம்ம சொல்லியிருக்கோம். நிச்சயமா இதை பயன்படுத்தி பாருங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.